இப்போ அடுத்து மிதுன ராசிக்கு அதிசார குருபலன் எப்படி இருக்கு? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வருட காலங்களாக அவங்க வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா பல்வேறு வலி, நெருக்கடி, அழுத்தம், அலைச்சல்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக 4வது வீட்டில் கேது பகவான் வந்ததுலேருந்து பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. பல பேர் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பல நெருக்கடி, அழுத்தங்களை அனுபவிச்சிருப்பாங்க. பல பேர் தேவைக்கு தகுதிக்குரிய அங்கீகாரத்தை கூட கிடைக்கலையே அப்படின்லாம் நிறைய வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த வழிகளை போக்கக்கூடிய அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2வது வீட்டில் குரு பகவான் வருகிறார். இந்த 2ல் குரு வர்றது அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த காலம்னே சொல்லலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதுவும் குடும்ப ஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு விதமான நிம்மதி, சந்தோஷம், அமைதி, தெளிவை ஏற்படுத்த போறாரு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா கல்வியில் அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்களுடைய வாக்கை அலட்சியப்படுத்தியவர்கள்லாம் அவங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு பல முன்னுரிமைகளை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தனஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதுனால ஃபைனான்சியலி கண்டிப்பாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு நடக்கக்கூடிய சூழலை தரப்போகிறது. ரொம்ப குறிப்பாக 6வது இடத்தை முதல் பார்வையாக குரு பார்க்கறதுனால ஏற்கனவே மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, அலுவலகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அல்லது தேவையில்லாத சில நபர்களால் ஏற்பட்ட மனக்கருத்து மோதல்கள் எல்லாமும் இவர்களுக்கு தானாகவே விளங்கும். அது மட்டும் இல்லாத உடல் நலத்தில் இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகள் இவர்களுக்கு சரியாகும். இதுக்கு முன்னாடிலாம் தேவையில்லாத மன உளைச்சல், மனப்பதட்டம், மனக்குழப்பத்தில் இருக்கேன், அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட ஆண்டவ புண்ணியத்தில் அதெல்லாம் சரியாகி தானாகவே உடல் நலம் தேரக்கூடிய சூழலை கடவுள் கொடுக்க போறாரு. ரொம்ப முக்கியமா 8வது இடத்தை குரு பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த பல்வேறு சிக்கல்கள் சரியாகும். கிட்டத்தட்ட மிதுனராசி நம்ம யாரை கேட்டு பார்த்தாலும் லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாவே ஃபேமிலி லைஃப்ல அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்களான்னா நிச்சயமாக இல்லை. மிஞ்சியே ஒரு இடத்துல அவங்க நல்லா இருக்கா அப்படி சொன்னாலும் அது நடிப்புக்காக சொல்லலாமே தவிர அவங்க மனசாட்சிப்படி அவங்க சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு காரணம் அஷ்டம சனி முன்னாடி நடந்துச்சுங்க. அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு பிறகும் கூட இப்போ சனியோடு ராகு தொடர்படுறதுனால இல்லற வாழ்க்கையில் இவங்களே ஒன்று சொன்னாலும் கூட வாழ்க்கை துணை இவர்களை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற உறவுகளுக்குள்ளே சிக்கல்களும் மன உளைச்சல்களையும் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இந்த 8ஆம் இடத்து குரு பார்வை என்பது இறைவனுடைய அருளோடு அந்த பிரச்சனைகளை சரி செய்யும். அப்போ குடும்ப உறவுகளுக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் பற்றும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு திருமண தடைகளை சந்தித்தவர்கள் கிட்டத்தட்ட பாஸ்ட் ஒரு 5 வருஷமா இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகலை, நிறைய வழிபாடுகளை செஞ்சு கூட எங்களுக்கு வரன் அமையல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவன் அருளோடு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி 10வது இடத்தை குரு பார்க்கறதுனால மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பீரியட் நிச்சயமா ஒரு பெரிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாக இருக்கும். அவங்க என்ன விஷயங்கள்லாம் தொடங்கணும்னு நினைச்சாலும் இந்த காலத்தில் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். அவங்க நல்லதுன்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது நிச்சயமா அவர்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு அமைய போகிறது. ஓகே, அவங்களுக்கு எந்த கோவிலில் வழிபடலாம்? அவங்களுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளோட வழிபாடுகள் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு அல்லது புதன்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி தான் இருந்துச்சுன்னா அவங்க கையால் ஒரு படி துளசி மாலை ஒரு படி வாங்கி கொடுத்து அந்த பெருமாளை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். செல்வ வளத்தோடும் குடும்பத்தில் பெரிய நிம்மதியோடும் அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல கேது வந்திருக்கிறதுனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். ஸோ அப்பாவோட தேவையற்ற விவாதங்களை செய்யக்கூடாது இந்த நேரத்தில். ஏன்னா சின்னதாக அப்பா ஒன்று சொன்னாலும் பிள்ளைக்கு ஆகாது, பிள்ளைகள் ஒன்று சொன்னால் பெற்றோர்களுக்கும் ஆகாது. இந்த காலகட்டம் பலர் குடும்பத்தை தகப்பனை பிரியக்கூடிய நிலைகளை உருவாக்கும். ஸோ அந்த நேரத்தில் அப்பா எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு புரிதலோடு அந்த குழந்தைங்க கொஞ்சம் பக்குவமாக இருந்துட்டாலே போதும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.